மாரடைப்பால் ஓட்டுநர்கள் உயிரிழப்பது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஓடும் பேருந்தில், பள்ளி வேனில், போக்குவரத்து நெரிசலில் ஓட்டுநர்கள் உயிரிழப்பு முன்னைவிட அதிகமாகியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பழனியில் இருந்து புதுக்கோட்டை செல்லும் தனியார் பேருந்தின் ஓட்டுநராக இருந்தவர் பிரபு. இந்நிலையில் பழனியில் இருந்து கணக்கன்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென பிரபுவுக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு ஸ்டேரிங்கில் மயங்கி விழுந்தார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த முன்னால் அமர்ந்திருந்த பெண் கூச்சலிட்டார். பேருந்தின் நடத்துனர் உடனடியாக சாதுரியமாக செயல்பட்டு பிரேக்கை கையால் அழுத்தி பேருந்தை நிறுத்தினார். இதனால் நல்வாய்ப்பாக பயணிகள் உயிர் தப்பியுள்ளனர். அப்போது ஸ்டேரிங்கில் மயங்கி விழுந்திருந்த பிரபு உயிரிழந்தார். உடனடியாக மீட்கப்பட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சோகம் தீர்வதற்குள் இன்று தேனி பகுதியில் 40 பேருடன் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் விஜயனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதனால் மிகவும் சிரமப்பட்டு பேருந்தை சாலையோரமாக நிறுத்திவிட்டு அப்படியே மயங்கி விழுந்திருக்கிறார். இதை அந்த வழியாக சென்றவர் கவனித்து உடனடியாக பேருந்தில் ஏறி பேருந்தை ஓட்டி சென்று அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உயிரை காப்பாற்றியுள்ளார். இப்படி காப்பாற்றப்படும் உயிர்கள் 1-2 தான். பெரும்பாலான ஓட்டுநர்கள் பயணிகளை காப்பாற்றிவிட்டு தாங்கள் உயிரிழந்து விடுகிறார்கள். தொடர்ந்து ஓட்டுநர்களுக்கு இது போன்று நிகழ்வதற்கு அவர்களது உடல்நிலைதான் காரணமா, இல்லை அவர்களது பணிச்சுமையா, அல்லது அவர்களுக்கு வேறு ஏதேனும் வசதிகளோ சிகிச்சைகளோ தேவைப்படுகிறதா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.